பையன் என்ன அப்ப ஓட்டு கூட இல்ல எனக்கு. என்ன வந்து நாகப்பட்டினம் ஒருத்தர் கூட்டிட்டு ஆ. போறாரு. நீங்க சொல்றது கட்சி சார்ந்த இல்ல, இல்ல, முடிவுகள் இல்ல, ப்ரோ. இல்ல. சொல்லி அதுக்குள்ள முடிச்சுட்டேன் நம்ம ப்ரோ. அதாவது தலைவர் நிப்பாட்டின வேட்பாளரு தவறிட்டார்ன்றத தவிர்த்து நம்ம அதுக்கு மேல அதுக்குள்ள ஆமா. போய் இன்னொருத்தர போட்டிருக்கோம், இல்ல அதாவது இன்னொருத்தர போட்டிருக்கணும்ன்றதெல்லாம் செங்கோட்டையன் அண்ணன் நம்ம எல்லாருமே சேர்ந்து இது பண்ண ஒரு இது. ஓகே. அது இப்படி நடக்கும் அப்படிங்கிறது அன்பார்ச்சுனேட். துரதிர்ஷ்டவசமாக வந்து அது நடந்தது. எதிர்பார்க்கல. எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் செய்யப்பட்டது. அது மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த வேட்பாளர் வந்து போயிட்டாரு. அவர் இல்ல. இது இங்க ஓகே. ரொம்ப டிவி50 சின்னத்துக்கு 50,000 ஓட்டு. நான் என்ன சொல்றேன், நம்ம விசில் சின்ன அங்க நின்னு நம்ம வேட்பாளர் அங்க நின்றுந்தாருன்னா, ஜெயிச்சிருக்கலாம். எடப்பாடி வந்து காலியா இருப்பாரு ம். என்பதற்கு ரொம்ப ஒரு அத சிறிய அந்த உதாரணம். அந்த விஷயத்த கேளுங்க தான் சொல்ல சொல்றேன். வரேன். அந்த விஷயத்த நான் சொல்ல வரேன். இப்போ ம். வந்து நான் தான் சொன்னேன். ஆமாமா. நிச்சயமா. கேளுங்க. அது சிறிய உதாரணமே அந்த வேட்பாளர விலை பேசுனதும், அவர தலைமறைவாக சொன்னதும் தான். 2000 புரியுதா அவரு இல்லையா? அவர ஏற்கனவே டிஎம்கே ஆளே தூக்கியிருக்காரு. ஒத்தகை முருகேசன் நம்ம ஏரியால ஒருத்தரு டிஎம்கே. அவர பணம் குடுத்து செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. சரிங்களா? 2016 எலக்ஷன் நினைக்கிறேன். இங்க பிஎம்கே கார்த்தி தான் ஜெயிச்சாரு. எடப்பாடி தோத்துட்டாரு. ஓகேங்களா? அடுத்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன வந்து நான் சொன்னேன்ல, என்ன வந்து நான் விஜய் ஃபேன்ஸ் தான் சின்ன வயசுல இருந்து. அந்த ஃபேனுங்கனால தான் நாகப்பட்டினம் நான் சின்ன வயசுலயே கூட்டிட்டு போனாரு ஒருத்தர் சொன்னேன்ல. அந்த ஊர்ல அவங்க ஃபுல்லா டிஎம்கே. ஒரு 16 பேர் ஓட்டு போடவே இல்ல. அவங்க விசில் சின்னத்துக்கு நம்ம பேக்கர்ல கிட்டத்தட்ட 6,000 ரூபாய்க்கு லட்டு ஜாங்கிரி எல்லாம் டிஸ்கவுண்ட் போக 6,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் செலிப்ரேட் பண்ணாங்க. விசில் சின்னம் கொடுத்ததுக்காக எல்லாமே பண்ணானுங்க. இப்ப ஜெயிச்சதோடய கொண்டாடுறாங்க. ஆனா இங்க யாரும் ஓட்டு போடவே போல. என்ன காரணம்னா விசிலுக்கு தான் ஓட்டு போடணும்னு யாருமே போல. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப அந்த ஓட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பெர்சன்டேஜ் லெவல்லயோ இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்துல சொல்றாங்கன்னா 92% அது அது 35 எவ்வளவு பெரிய ஆயிருந்திருக்கும். ஓகே, ஓகே. புரியுது. ஆமா. அதாவது அது எவ்வளவு வேல்யூ அது. அது நம்ம அது மாரி விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவர்ந்து பண்ணிருந்தா இன்னும் பெரிய விஷயம் ஆயிருக்கும். நம்ம ஒரு 7, இல்ல 8 இல்ல மாவட்டத்துல ஆக்சுவலா நம்ம இறங்கவே இல்ல. புரியுது நீங்க சொல்றது. ஆனா நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு விஜய் வந்து 2 வருஷம் ஒரு நிமிஷம் 2 வருஷம் ஆரம்பிச்ச கட்சி பல பேர் என்ன ஆன்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி கேண்டிடேட் போன அப்புறம் பல பேர் வந்து இந்த மாதிரி கடைசி நேரத்துல ராஜினாமா பண்றதோ விட்டுட்டு போறதோ இந்த மாதிரி பல பேர் பேசினாங்க. ஓகேங்களா? நம்ம 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் இப்படி ஆட்சியை தவிர ஓகேங்களா மிச்சம் எல்லா தொகுதியும் அதே கேண்டிடேட் அப்படியே இருந்தாங்க. அப்கோர்ஸ் நம்ம இதுவும் ஏத்துக்கணும். தடுக்கப்பட வேண்டியது. ஆனா நமக்கு இத்தனை இந்த 2 பெரிய கட்சிகளை இது பண்ணி ஒண்ணுதான் நடந்ததுங்கிறது சந்தோஷம் தான். அப்கோர்ஸ் அது சந்தோஷம் ஒரு 0.05 0.1 ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். இல்ல. இப்ப அவர் 108 வராம 118 வந்திருந்தாலும் இந்த பிராடுங்களோட வேல்யூ மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒன்றியம் வந்திருந்தாங்க. இப்ப எங்க மாமா வந்து ஏடிஎம்கே தான் அவரு பரம்பரை. அவர் வந்து அங்க கலந்துக்கல. ஆனா கூட இருந்துட்டு இன்னைக்கு இப்ப இன்ன வரைக்கும் பேசிட்டு வரேன். அவரு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. எதனாலனா 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்கிறத பத்தி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு விஷயம். நான் இன்னொரு பையன் சொல்றேன். பாஸ் ஆக மாட்டேன்னு நினைக்கிறவன் ஒரு 35 மார்க் எடுத்து பாஸ் ஆகுதுன்னா சந்தோஷப்படுவான். ஆனா சென்டம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் 95 மார்க் எடுத்துட்டான்னா அவன் ஃபீல் பண்ணுவான். நான் என்னுடைய பாயிண்ட் அதுதான். நம்ம இன்னும் வந்திருக்கலாம். சில விஷயங்கள்ல இன்னுமே நம்ம பண்ணிருக்கலாம். இப்ப நம்ம எங்க ஊர்ல ஃபுல்லா கவுண்டருங்க. ஃபுல்லா ஏடிஎம்கே. 980 ஓட்டு எங்க ஊர்ல. அதுல பாத்தீங்கன்னா போன டைம் 700 ஓட்டு ஏடிஎம்கே, 100 ஓட்டு டிஎம்கே. அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். மீதி 100 ஓட்டு வரல. இந்த டைம் 260 ஓட்டு நம்ம பூத்துல இருந்து மட்டும் டிவிகேக்கு வந்திருக்கு. இதுல வந்து நான் பாத்தீங்கன்னா நான் ஓட்டு கேட்க போனது நான் ஒருத்தன். ஓட்டு கேட்க போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 2,500 ரூபா இது 1,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. டிஎம்கே 1,500 ரூபா ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஓட்டு கேட்க போற அன்னைக்கு நான் ஒருத்தன் மட்டும் தான் ஓட்டு கேட்க போனேன். எங்க உள்ளூர்லயே பயங்கர எதிர்ப்பு தான் எனக்கு. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோட்டி தான் அவங்க ஏடிஎம்கே 350 நம்மளுக்கு 250. இது ஒரு 30 ஓட்டு தான் உழுவல நம்ம ஊர்ல. இப்ப இது நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் எனக்குமே நாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிருக்கலாமோ. இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே பூத் ஏஜென்ட் பசங்க இன்னைக்கு வந்துட்டாங்க என் கூட. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி எல்லாம் வராங்க. இது நான் இன்னும் கொஞ்சம் இப்ப நாகப்பட்டினம்ங்கிறதெல்லாம் விஜய் போட்டியிடுவாருங்கிற சந்தேக வச்ச தொகுதி நாகப்பட்டினம். அந்த மாவட்டத்துல வந்து ஒரு தொகுதி கூட வரல. விக்கிரவாண்டியில போய் தான் மாநாடு வைக்கிறாரு. அந்த தொகுதி வரல. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எதிர்த்து பண்ணி இருந்தேன்னா 118ங்கிறது 150க்கு மேலேயே வந்திருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியோட நல்லா இருந்திருக்கலாம். இந்த பயந்துட்டு இருக்க தேவையில்ல. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம், சின்ன விஷயம் ஒன்று பண்றோம். அதுக்கு எத்தனை பேர் பண்றாங்க. உடனே கூட்டணி கட்சியே நமக்கு இது பண்றாங்க. இப்ப சிவி சண்முகம் அவங்கலாம் வரலைன்னா நீங்க திருமாவளவன் இன்னைக்கு பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்ப ஏற்பட்ட ஆள் தெரியுங்களா? இவங்க ஆள் வந்ததுனாலதான் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆள் மாறுது. நீங்க நல்லா பாருங்க. வாழ்த்து சொன்ன மு.க. ஸ்டாலினோ உதயநிதியில ஆக்டர் விஜய்னு போட்டிருப்பாங்க. அடுத்த நாள் பாருங்க டிவிக்கு ஐடி மெத்தட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஆள் இல்லை நினைச்சுதான் அந்த 6 மாசம் டைம் கொடுத்தாங்க. இப்ப இவங்களுக்கு ஆள் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப இவங்க வந்து கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க எல்லாரும். அது புரியுதுங்க உங்களுக்கு? இப்ப ஆள் வரத்துக்கு முன்னாடி 6 மாசம் விட்டு பார்க்கலாம்னு வைங்க.
இவங்களுக்கு பேக்கப் ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா இன்ஸ்டால ஜெயிச்சுட்டாங்க, அதில் ஜெயிச்சுட்டாங்க, இதில் ஜெயிச்சுட்டாங்கன்ட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒரு குழந்தை இதுல ட்விட்டர் போட்டிருக்காரு பாருங்க, இவர் பண்ணிருக்காரு ஸ்டாலின், குழந்தையெல்லாம் கவனிங்க, குழந்தை என்ன பண்றான்னு பாருங்க. இந்த குழந்தைங்க ஏதோ ஏரியில போய் சண்டை கிண்டா ஏதோ போட்டு இறந்துட்டாங்க, அடிச்சு சண்டை போட்டாங்க. அதுக்கு அவருடைய அவங்க ஃபுல் மைண்ட் செட் எப்படி இருக்கு? குழந்தைங்களால தான் ஜெயிச்சுட்டாங்க, இன்ஸ்டால தான் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம இந்த ஆட்சியை கவிக்க முடியாது. இல்ல 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 நீங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். நீங்க கரெக்ட் தான். அது என்னன்னா அவங்க வந்து இந்த வெற்றியை வந்துட்டு பத்தன் சொன்ன அன்னைக்கு விஜயின் எழுச்சி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள் என்று கிரெடிட் கொடுக்க விரும்பல. அதை மீண்டும் சிறுமப்படுத்த நினைக்கிறாங்க. அந்த வெற்றியை வந்து அது வந்து மக்களை சிறுமப்படுத்துற மாதிரி ஏற்கனவே வந்து விஜயுடைய ஆதரவாளர்களை தற்கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இதுல சொல்லி இவங்க வந்து தேர்தலில் குத்து வாங்கிட்டாங்க. இப்ப அது நேரடியா அந்த டேர்மை சொல்ல முடியல என்பதால் அதுல அதனுடைய ஆற்றாமை இயலாமை வந்து இந்த மாதிரி வந்து மாயாஜால வித்தைகள் கவர்ச்சிக்கு அடிமையாகி இந்த மாதிரி வந்துட்டு என்னமோ உளறிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர்த்து கடைசி வரைக்கும் நான் சொல்றேன், இப்பவுமே சொல்றேன், அவங்க தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பாயிண்ட்டுக்கு அவங்க அறைவாகவே மாட்டாங்க. என்ன உள்ள தவிர ஒத்துக்கவே மாட்டாங்க. அது ஒத்துக்கிறவன் ஓகே, அதை அக்னாலேஜ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் திருப்பி வெற்றி அடைய முடியும். இல்ல இன்னொரு தகவல் சொல்றேன், அவங்க ஜெயிக்க தோக்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது. கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பாங்களாம். இப்ப தினமலர் ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா கலைஞரை பத்தி தப்பா எழுதியிருக்காங்க. அந்த பேப்பரை வந்து அவங்க டேபிள்ல வைக்காம விட்டுருக்காங்க கலைஞருக்கு எதுக்கா. இவர் எல்லா பேப்பரையும் படிச்சுட்டு அந்த பேப்பர் எங்க அதை கொண்டாங்க அப்படின்னு கேட்டு படிச்சு இருக்காரு. அவருக்கு நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும். அன்னைக்கு சோசியல் மீடியா இல்லாத காலத்துல கத்துக்கிட்டாரு. ஆனா இவரை சுத்தி இருக்கிற அதிகாரிகள், இவரை சுத்தி இருக்கிற ஆளுங்களாம் இவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே தெரியாத மாதிரி ஏமாத்திருக்காங்க. புரியுதுங்களா? இவர் நாம தான் சொல்லி சொல்லி ஒரு ரொம்ப ஒரு இதுல இருந்துட்டாரு. அந்த எக்ஸிட் போல் வந்த கணக்கு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நாம தாங்கிற மாதிரி மைண்ட் செட் கொண்டு போயிட்டாரு. இதுதான் மெயின். அதாவது அவர் சுத்தி இருக்க அதிகாரிகள் ஒன்லி பாசிட்டிவ் நியூஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நீ வந்து சன் நியூஸ் மட்டும் தான் நான் பாப்பேன்னா, அவன் சன் நியூஸ்காரன் வந்து உங்க கட்சியை பத்தி தப்பா எதுவும் போட மாட்டான். மக்கள் என்ன தப்பா நினைக்கிறாங்க அதை பத்தி போட மாட்டாங்க. நீ சன் நியூஸை பாத்துட்டு இருந்தா உனக்கு ஆட்சியும் நல்லா இருக்கு, மக்களும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம சூப்பரா போயிட்டு இருக்கோம், வெற்றி பெற்றோம் தான் நினைப்பேன். நம்ம வெற்றி பெறதுக்கு நம்ம பாசிட்டிவ் பார்க்கணும், நெகட்டிவ் நம்ம எவன் என்ன சொல்றாங்கிறத கவனிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். டாஸ்மார்க்ல பெரிய இது எல்லாத்துக்குமே இது எல்லாருமே பண்ண வேண்டியது ப்ரோ. ஆக்சுவலா இப்ப நம்ம கட்சியும் சரி ஓகேங்களா, இனிமேல் உட்காந்துட்டு எல்லாமே பாக்கணும். நம்ம மேல என்ன விமர்சனம் வருது, அது நியாயமா சொல்றாங்களா எல்லாமே பாக்கணும். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிட்டாங்கிறேன் நானு. அதனாலதான் அவங்க தோக்கறதுக்கு காரணம். அதை மிஸ் பண்ணிட்டு கூட இருக்கிறவங்க அவங்க சுத்தி எதுவும் கேட்காம அந்த வாக்கிங் போறப்போ ஒருத்தர் 2-3 பேரை வச்சுக்கிட்டு அந்த சேகர் பாபுலாம் ஒரு நாடக கம்பெனியை வச்சுக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் அந்த இதுல பெரிய இதுல இருந்துட்டார். அவர் கிரவுண்ட் ரியாலிட்டி, இப்ப எங்க ஊழல்ல எவ்வளவு பிரச்சனை வருது, இந்த 1000 ரூபாய் போட்டதுல எவ்வளவு கெட்ட பேர் வருது அவருக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரிவிக்கல. அவருக்கு காரணமே கிடையாது. அவரே அவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் காட்டிட்டாங்க. இன்னொன்னு, அந்த டாஸ்மார்க்ல ஒரு டைம் பேட்டி கொடுத்துட்டு பாருங்க, எந்த கடையில 10 ரூபா வாங்குறாங்க சொல்லுங்க பாக்கலாம் பாரு. இப்ப அவருக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சிருந்தா அவரு அது தட்டி கொடுத்துட்டு போயிருக்கலாம், அந்த கொஸ்டின் வராம கொண்டு போயிருக்கலாம், சரி பண்றேன்னு போயிருக்கலாம். ஆனா அது கான்பிடண்டா சொல்றாரு, ஒரு கடையில கூட வாங்குறதில்ல, கடையை பேரை சொல்லுங்க பாக்கலாங்கன்னா அவருக்கு அது தெரியல. புரியுதுங்களா? இப்ப நம்ம டாஸ்மார்க்ல ஒரு நண்பர் இருக்காரு, தெரியாமலாம் இல்ல, எல்லாம் தெரிஞ்சுதான் வாங்கினாங்க. தெரியாத பிள்ளைல அதெல்லாம் படி சப்பு கட்டேன். அது யாரு அவருக்கு தெரியலன்னுங்கிறேன். அவருக்கு அது சரி, அது சரியான தெரியாமனா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, அந்த 10 ரூபா மேட்டர் இன்னைக்கு நம்ம கடையில வாங்கலைங்க லோக்கல். சுதேஷ் ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க என்ன, டிவிக்கே இன்னும் கொஞ்சம் கூட பண்ணியிருந்தா நம்ம இது பண்ணிருப்போம்னு சொன்னீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ஆல்ரெடி 2 வருஷம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நம்ம பண்ண வேண்டிய ஒரு மேக்சிமம் பண்ணிட்டோம். ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா, மக்களுக்கே ஆக்சுவலி தெரியல டிவிக்கே இப்படி வின் பண்ணணுங்கிற அந்த இப்ப நம்ம ஃபேன்ஸ் நம்ம என்ன நினைச்சோம், நம்ம வந்து அண்ணனுக்காண்டி நம்ம போட்டோம். ஆனா கிரவுண்ட் லெவல்ல எனக்கு தெரியும் என்னன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஆனா நாங்க ஓட்டு டிவிகே போடுவோம். இந்த மாதிரி போட்ட ஓட்டு தான் நம்மள இப்படி இந்த லெவலுக்கு கொண்டு வந்துச்சே தவிர, ஆனா ஓட்டு நிறைய பேருக்கே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ்ல இருந்தாங்க. ஓகே இது விஷயங்கள் நான் வந்து
நீங்க சொல்றது இருக்குதா இல்லையா, ரொம்ப மைனர் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள், மைனர் ஆ செக்மெண்ட் ஆஃப் கரெக்ட். பீப்புள் இல்ல என்னன்னா இல்ல வர வர கரெக்ட். சொல்லி முடிச்சிடறேன், கொஞ்சம் இருங்க நான் சொல்லிக்கிறேன். அதாவது எப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்துட்டு போடுவாங்கல்ல. இப்ப நான் வந்துட்டு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நான் சொல்றேன் நீ போடுப்பா, நீ நான் சொல்றேன் போடு, ஒரு மாற்றம் வரட்டும் போடு அப்படி. என்னால நான் ஒருத்தனை கன்வின்ஸ் பண்றேன்னா இல்லையா, அந்த கன்வின்ஸ் ஆகிறேன், சரி ஓகே இந்த ஒரு ஓட்டுனால என்ன ஆகிட போகுது, நம்ம இவன் சொல்ற மாதிரி கேட்டு போனோம்னா அப்படி தப்பாவா சொல்ல போறான், இவன் ஒரு தடவை இவன் கேட்கறான் இவ்வளவு தூரம் அப்படிங்கிறதுக்காக போட்டு போடுவான். ஆனா அந்த சொல்றேன்னா வந்து அவர் ஜெயிப்பாருன்னு நினைச்சுதான் நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க அந்த எல்லாரும் அந்த கன்வின்ஸ் பண்ணப்பட்ட ஆளை பத்தி மட்டும் சொல்றீங்க. 50 லட்சம் பேர் இருக்குமாது. நான் சொல்றேன் உங்களுக்கு டேட்டாவோட, 1,25,00,000 தான் அவருடைய கோர் ஓட் பேங்க். 1 கோடிக்கு மேல அவருடைய கோர் ஓட் பேங்க். 1,20,00,000. அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? தகுடு தத்துவம் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல ஆமா இல்ல ஆமா ப்ரோ. நான் இப்ப சொல்றது என்னன்னா, ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன். நம்ம எல்லாம் எத்தனை ஓட்டுல தோத்துருக்கோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 ஓட்டு, 300 ஓட்டு இந்த மாதிரி தான் தோத்துருக்கோம். அப்போ அந்த கன்னியாகுமரியில 300 ஓட்டு, 1000 ஓட்டு, வாணியம்பாடியில 3000 ஓட்டு, அப்புறம் 2000 கீழ மட்டுமே எத்தனையோ. அப்ப இதெல்லாம் ப்ரோ அதுதான் நான் சொல்றேன். அதாவது இந்த கன்ஃபியூஷன்ல கொஞ்சம் மாறி குத்திட்டாங்க. இந்த விஷயம்தான். ஆக்சுவலி அடுத்த எலெக்ஷன் மட்டும் வரட்டும், ஃபுல் ஸ்வீப் தான். இது வந்து இனி ஏடிஎம்கே டிஎம்கே யாரும் நம்ப மாட்டாங்க, நம்ப போறது இல்ல இனிமே. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, விஜய் வந்து ஜெயிப்பாரா அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. இதுக்கு மேல இன்னும் அதெல்லாம் கிடையாது, இனி ஸ்வீப் தான். ஒரு நிமிஷம் பனிப்பூக்கள் ரொம்ப நேரமா கைது. பனிப்பூக்கள் நீங்க பேசுங்க. அதான் இந்த இது பேசிட்டு இருக்கீங்களா, அதாவது இதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பஸ் வந்து சரியா விடல. பஸ்ஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து என்னோட 50,000 பேர் இந்த கோயம்புத்தூர்லயே ஒரு 50,000 பேர்கிட்ட அப்படியே வெளியே நின்னாங்களாம். பஸ் வந்து அப்படியே வந்து 2 பஸ்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து இப்ப தீபாவளி அந்த மாதிரி இந்த மாதிரி டைம்லாம் வந்து சிறப்பு பேருந்து வந்து வைப்பாங்க எப்பயுமே கவர்மெண்ட். பட் இந்த தடவை வந்து அவங்களுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்னன்னா இவங்க போறவங்க எல்லாமே வந்து டிவிக்கே தான் போடுறாங்க. அவங்களுக்கே வந்து நம்பிக்கை இல்லை. இப்ப அந்த பஸ்ல வந்து வீக்க போறோம், அதாவது பஸ்ஸை விடுறவங்களுக்கே இப்ப வெளியூர்ல இருந்து வரவங்க யாருமே டிஎம்கேக்கு வரமாட்டாங்க, வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க யாருக்கும் டிஎம்கேக்க வரமாட்டாங்க அப்படின்னு வேற எந்த கட்சிக்காகவும் வரமாட்டாங்கன்னு அவங்களே நம்பிட்டாங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே எல்லா கட்சியும் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து வர்றது எல்லாமே டிவிகேக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நம்பியே அந்த பஸ்ஸையே வந்து விடல. 2 பஸ் தான் வந்து கோயம்புத்தூர்ல 2 பஸ் தான். பட் அவ்வளவு பேர் வந்து இருந்தாங்க. நிறைய பேர் இன்ஸ்டாலே போட்டாங்க, நான் வந்து அவ்வளவுதான் ஓட்டு போடுறதுக்காக வந்தேன், ஆனா என்னால டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பஸ்ஸை பிடிச்சி வந்தா என்னால ஓட்டு போடுற டைம் வந்து முடிஞ்சிடும், இது வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது, ஒரு நேர்மையா தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலா இதுலயும் ஓட்டு போயிருக்கு நம்மளுக்கு. ஆக்சுவலா இவங்க பஸ்ஸை வந்து ஒழுங்கா இவங்க இந்த மாதிரி வேலை பண்ணாம நேர்மையாவே போட்டி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. இப்ப அந்த கிரௌட பார்த்தே பயந்துட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல கிரௌட பார்த்தே பயந்துட்டாங்க. அப்பயே வந்து ரிசல்ட் வந்து அவங்க தெரிஞ்சிச்சு. இல்ல அது ஒரு இது இருக்குதுதான். பட் வந்து ஒரு 50,000 to 1 lakh அங்க இருந்தவங்க இல்லாதவங்க கூட்டம் இருக்குதுங்கிறத பார்த்துட்டே பஸ் ஸ்டேஷன் கூட வராம இருந்தாங்கன்னா ஒரு 1 lakh இருக்குமா. அது டோட்டல் எலக்டோரேட்ல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு லைக் ஒரு பெரிய தாக்கத்து 0.something% தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு தொகுதியில 100 ஓட்டு 200 ஓட்டுல டிசைட் ஆகக்கூடிய இதுல வந்துட்டு அங்க ஒரு 100 பேர் கன்னியாகுமரிக்கு போக வேண்டிய அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அது மாட்டிக்கிறோம். புரியுது? இல்ல இந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்க இருக்காங்க, நம்ம இதுலயே ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்க அந்த மாதிரி இதுல வந்து ஜெயிச்சிருக்கலாம். சொல்றது எப்படின்னா, நீங்க இந்த எலெக்ஷன் சொல்றீங்க, போன எலெக்ஷன் இப்ப எடப்பாடியார் அவருமே பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிக்கு மேல அவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்துருப்பாரு. ஆனா அந்த 20 தொகுதியும் தினகரன் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டுல தோக்குறாங்கன்னா தினகரன் 3000 ஓட்டு வாங்கியிருப்பாரு. புரியுதுங்களா? போனாச்சு அவங்க அப்படிதான் மிஸ் பண்ணாங்க. இன்னைக்கு கோடி இருக்கிறீங்க, அன்னைக்கு கூடி இருந்தா திமுக வந்திருக்காரு ஒரு பாயிண்ட். நீங்க ஒரு ஓட்டுல ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம். அந்த ஒரு ஓட்டுக்கு எத்தனை வீட்டுல இருந்து ஒரு பாட்டியை கூட்டிட்டு போய் போட்டு இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு பெரிய விஷயம் தான். புரியுதுங்களா? 265 ஓட்டு கிராமத்துல
அதுவும் முழுக்க முழுக்க எடப்பாடியார் வந்த ஏரியால எங்க ஊர்ல ஏரி இருக்கு. அந்த ஏரி கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷமா தண்ணி இல்லாம இருக்கு. அந்த ஏரிக்கு தண்ணி வந்துருக்கு. அந்த ஏரி தண்ணி வந்ததுனால தான் அந்த 350 ஓட்டு அங்க வந்துருக்கு. புரியுதுங்களா? வீட்டுல நான் பெரியவருப்பா, நான் எடப்பாடி தான் மாற மாட்டேன், நான் போட்டுறேன். எங்க வீட்டுல எல்லாம் டிவி கேட்க போடுவாங்க. இதுக்கு வந்து ஓட்டு கேட்க போனது ஒரு ஆள். ஒரு ஓட்டுக்கு சராசரியா இவங்க 2500 1500 இவங்க 1000 2500 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அத்தனையும் தாண்டி இங்க வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசர் இல்ல. ஒரு தலைவர் இருக்கிறவர் ஒரு 5 டைம் தொடர்ந்து தலைவராக இருக்கிறவர் ஏடிஎம்கே, ஆப்போசிட் பார்ட்டி கவுன்சிலர் டிஎம்கே. இந்த ஏரியாவில் நான் ஒரு சிங்கிள் பர்சன் போய் வாங்கினா எனக்காகலாம் விழுவல, அது விஜய்க்காக தான் விழுந்திருக்கு. அவர் மாற்றம் தேண்டி விழுந்திருக்காங்க. ஆனா நம்ம போய் ஒவ்வொரு வீடா அது நான் என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்கறப்ப எனக்கு கிண்டல் பண்ணாங்க, மிரட்டினாங்க. எங்க ஊர் தலைவர் ஃபோன் பண்ணி நீ போடு, நீ எல்லாத்தையும் கெடுக்கிற அப்படின்னாரு. எல்லாத்தையும் தாண்டி தான் பண்ணோம். ஆனா நம்ம ஒவ்வொரு ஓட்டு ஒரு 8000 ஓட்டுல எங்களுக்கு தோத்துட்டாங்க. அது அந்த தோதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம காரமலை ஏரியா இந்த ஏரியால தான் விழுந்திருக்கும் ஓட்டு, அந்த கம்மியா விழுந்திருக்கும். இப்போ அந்த 8000 ஓட்டு இல்ல இன்னொரு வந்து ஹைலைட்டான விஷயம், இந்த எல்லாமே இந்த ஓட்டு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் செருப்பு பேர்ந்து விட்டாங்க. அது எல்லாமே வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியூர் போறதுக்கு வந்து செருப்பு பேர்ந்து விட்டாங்க. இப்ப அதுலயே வந்து அவங்களோட அந்த ஒரு பயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சிறப்பு பேர்ந்து விட்டு என்ன யூஸ்? இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க அவரு சொன்னார், ப்ரோ சொன்னார்ல, அடுத்த டைம் எலெக்ஷன் ஸ்வைப் தான். அது எனக்கு கண் கூட தெரியுது. நான் சொல்ல வந்தது அன்னைக்கு நான் ஒருத்தன் ஓட்டு கேட்க போனேன். இன்னைக்கு ஒன்றியம் வராருன்னு தகவல் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 பசங்க நம்ம கூட வந்து நிக்கிறாங்க. 25 பேர் பாத்தீங்கன்னா டிஎம்கேல பூத் ஏஜெண்டா இருந்தவன், ஏடிஎம்கேல ஓட்டு கேட்டு இருந்தவன், பூத் ஏஜெண்டா இருந்தவன். அப்படியே பெரிய ஆளுங்க வந்து என்ன கிண்டல் பண்ணது யாரு, நீ வந்து ஓட்டு கேட்கறதுனால ஏடிஎம்கே காசு கம்மியா கொடுக்குறாங்க. சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நான் ஓட்டு கேட்கறதுனால டிவிகேக்கு பாதி ஓட்டு விடுவோம், அதனால ஏடிஎம்கேல வந்து எல்லாத்துக்கும் காசு எல்லாம் பாதி பேருக்கு தான் காசு கொடுக்குறாங்கன்னு என்ன மிரட்டுறாங்க. இது நான் என்ன சொன்னேன், நீங்க ஓட்டு கேட்கலன்னா டிஎம்கே காசு நிறைய கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எல்லாமே சொந்தம் தான், மாமா மச்சன். இப்ப இவ்வளவு போர்ஸையும் தாண்டி ஒரு ஒரு பூத்துல ஒரு 250 ஓட்டு நான் கணக்கு பண்ணா, ஒரு பூத்துல ஒரு 300 ஓட்டு, மொத்தம் 75,000 ஓட்டு, இது 1,000 கோடி வந்துடும் அப்படிங்கிற என்னுடைய ஐடியா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், நான் வந்து 100 மார்க் 99 மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எனக்கு 80 மார்க் வந்துன்னு நான் ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு அது கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இங்க பாருங்க, அதாவது பெரும்பாலான இந்த வெற்றியை வந்து நிறைய பேரை எதிர்பார்க்காது. ஓகேவா? நம்ம வந்து ஓகே நீங்க சொல்றபடி வந்து கண்டிப்பா கட்சி வந்து எங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, கண்டிப்பா கட்சி வந்து ஒரு நிமிஷம் இருங்க, கட்சி கண்டிப்பா அதெல்லாம் பார்ப்பாங்க. எங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறது கண்டிப்பா அது இது பண்ணுவாங்க. நம்ம அதையே போட்டு உட்காந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம இந்த டாபிக்கே மாத்துவோம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணியிருந்தா வந்திருக்கும். அது சொன்ன மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகேவா? அதெல்லாம் சரி செஞ்சுக்குவாங்க. நம்ம அதை பத்தி பேச வேணாம், நம்ம இந்த டாபிக்கை மாத்திட்டு நம்ம வேற எதுவும் பேசுவோம். ரொம்ப நேரமா அதை பத்தியே தான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. நம்ம ப்ரோ 1/2 மணி நேரமா கீழே வந்து கேட்க முடியல ப்ரோ. சித்தாஸ் ப்ரோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இல்ல இங்க பாருங்க, நீ சொல்ற பாயிண்ட் எல்லாமே நம்ம நிறைய மாற்றங்கள் இப்ப இந்த 10 நாள்ல நம்ம தலைவர் எப்படி செயல்பட்டு இருக்காங்க, என்ன திட்டங்கள் இது பண்றாங்க, இந்த அமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க, திமுக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நிறைய பேசுவோம். நம்ம இந்த எலெக்ஷன்ல என்ன ஆச்சு அப்படிங்கறது அது ஓகே, அது ரொம்ப நேரம் அதையே நம்ம பேசுறது அது டைம் வேஸ்ட். நம்ம சின்ன சின்ன விஷயத்துல நாம கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல சுதேஷ் ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க. 10 நாள்ல ஒரு ஆட்சி நடத்துற ஒரு புதுசா வந்த முதல்வரால இவ்வளவு விஷயங்கள் மாத்த முடியுதுன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். பட் ஆனா ஒரு 1/2 மணி நேரமா இதே போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நேரமா கேட்க முடியல. அதனாலதான் இப்போ 10 நாள் அண்ணன் எடுக்கிற பண்ற நடவடிக்கைகளை பார்த்து திமுகவுடைய தலைவர் போற இடத்துலதான் மைக்க பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க முற்றிலுமா வந்து குழந்தைங்களாலதான் இந்த ஆட்சிக்கு வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை வந்து உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் போட்டு பேச ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ரொம்ப நானும் ஒரு 10 நிமிஷமா சரி கேட்டு பொறுமையா இருக்கும். கொஞ்சம் தயவு செய்து அதை விட்டுட்டு என்ன இந்த 10 நாள்ல இல்ல நம்ம ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த இதை பத்தி பேசிட்டோம். நம்ம அந்த ஓட் கேம்பெயின் பண்ணதை பத்தி இந்த இதை பத்தி ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இப்ப இந்த திமுகவுடைய இந்த நமக்கு வாக்களிச்ச மக்களையும் சரி, ஓவராலா தமிழ்நாட்டு மக்களையும் சரி ரொம்ப ஒரு நூதன முறையில பெருமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. அதாவது எப்படின்னா, முன்னாடி நேரடியா வந்து தற்குறிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நம்ம கட்சி ஆட்களை அட்ரஸ் பண்ற மாதிரியும் நம்ம தோழர்களை அட்ரஸ் பண்ற மாதிரியும் வந்து டேரக்டா சொல்லிட்டு இப்ப வாக்களிச்சதுல வந்து தாவேகா கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா, பொதுமக்கள் அப்படின்னு வர்றதுனால
அதை எப்படி சிறுமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை, அந்த மக்களை, அந்த மக்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய அறிவை எப்படி சிறுமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நூதன முறையில ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக். அதாவது அவர்கள் இப்போ வந்து குற்ற உணர்வுல இருக்காங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன அவங்க நீங்க என்னென்ன தப்புலாம் பண்ணிருக்கீங்கிற ஆராய்ச்சி உங்களால கண்டுபிடிக்க முடியல. அது எதுவும் இன்னைக்கு பெண் வந்து ஒரு பெரிய அறிக்கையோட வர்றான், எல்லாத்துக்கும் எங்களையே சொன்னா எப்படிப்பா அப்படிங்கறது அதோடைய டோன். சிம்பிளா வந்துட்டு அதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டுங்க நினைக்கி, என்ன எல்லாத்துக்கும் எங்க மேலேயே தூக்கி போடுறீங்க. ஏன்னா எந்த ஒரு பத்திரிகையாளர் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் முதல்ல வந்து இவங்களுடைய தோல்விக்கான ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனமான பெண் எடுத்த ஹேட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதும் மொத்தமா எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அப்பட்டமான ஒரு ஜேர்னலிசம்குள்ள நடந்த ஒரு கரப்ஷன். அதை தான் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியாவும் சரி, சேட்டலைட் மீடியாவும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பட்டமான ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாடும், திமுக ஆதரவுன்னு சொல்றதுல பரம்பரை கொத்தடிமை கூட அப்படி முட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு இதை வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு அது வந்து நிக்குது அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா அதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஓகேயா, கேம்பெயின் எப்படி வந்துட்டு நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னு கேட்டது அன்னைக்கு டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு எடப்பாடியை வந்து முழு அடிமை 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 அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு தலைவர் வந்து இந்த இதுல வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குறுநில அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து மக்களை எரிச்சப்படுத்துச்சு. இவனை நீ வந்து பப்ளிக்கா முதல்ல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த ஆதிக்க அரசியல் இருக்குதா இல்லையா, அது பண்ணக்கூடாது. இந்த தலைக்கட்டுங்கிற பேர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து நீ ஒரு மூர்த்தி எடுத்துட்டேன்னு சொன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய அதிருப்திகள் என்ன, அந்த ஆள் என்னென்னலாம் வந்துட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒண்ணு. உனக்கு வந்து ஒரு ஏவோவேலு தப்பிட்டாரு. ஓகே, எல்லாருமே தண்ணி குடிச்சுதான். KN நேருவா இருக்கட்டும், லேஸ்ல தான் தப்பி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கான ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இட் வாஸ் வெரி மச் எவிடென்ட் ஃப்ரம் தேர் ஓட் ஷேர். அவங்க என்ன தின் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்தா தெரியும். ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் செய்யது சேப்பாக்கத்துல வெறும் 7000 ஓட்டு தான். ஓகேவா, KN நேரு வெறும் 5000 ஓட்டு. ஓகே, அனிராதாகிருஷ்ணன் 5000 ஓட்டு. வெறும் இவ்வளவு இந்த ரேஞ்சில தான் அவங்க ஜெயிச்சதே. ஓகேவா, சோ எல்லாருமே பல ரவுண்டுல பின்னடைவுல இருந்தாங்க. ஓகேவா, கரெக்ட் தான். இப்ப KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாம் வந்து தோத்துருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அமைச்சர்கள் தோத்த மாதிரி இருந்திருக்கும். மொத திமுக வேட்பாளர் பின்னடைவே KN நேரு தான் தெரியுமா? ஆமா காலையில ஃபர்ஸ்ட் வேட்பாளர் பின்னடைவே நான் ஓகே KN நேரு முடிஞ்சிரா அப்படின்னு பார்த்தா கடைசியில இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை சொல்றதுக்காக அதே மாதிரியே திருவண்ணாமலையில ஏவாவேலு வந்துட்டு 18 ரவுண்ட் பின்னடைவு. எப்படிதான் அது அதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது ஒரு புரட்சியா இருந்திருக்கும். அதாவது எப்படின்னா, ஆமா ப்ரோ, சூப்பரான வேட்பாளர் ப்ரோ. அருள் ஆறுமுகம் அண்ணன் ஜெயிச்சு அது ஒரு புரட்சி, நம்ம கிளைம் பண்ணலாம். அதை அவரால் காவியமா மாறி இருக்கும். அவரால் நான் பெரிய புரட்சியா செந்தில் பாலாஜி ட்ரைனிங்ல இருந்தாப்ல கடைசி நேரத்துல என்ன பண்ணான்னு தெரியல, வந்துட்டான். ஓகேவா, அவன் தோத்துருந்தாலும் அது இருக்கு. இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. கவின் கிட்ட கேளுங்க, கவின் வந்து ஈவி பைக் வாங்க ரெடியா இருக்கும். இல்ல அதாவது எப்படின்னா ரேவந்த் நீ நல்லா பாரு, கரூர்ல வந்து பயந்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஓகேயா, நம்ம தலைவர் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம தொண்டர்கள் வந்து நம்ம எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ட்விட்டர்லயும் நம்ம எழுதிட்டு இருந்தோம், ஸ்பேசஸ் எல்லாம் கூட சொல்லியிருக்கோம். கரூர்ல பயந்துட்டு அங்க போறார், நின்னால் தோல்விதான் என்ன நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானுமே சொல்லியிருக்கேன், இதையா வச்சு அவர் சர்வே எல்லாம் எடுத்திருக்காரு. சர்வே எல்லாம் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படிங்கறதா வருது. 1க்கு 2வது சர்வே எடுக்கும் பொழுதும் அப்பொழுதும் அந்த மாதிரி தான் ஒரு ரிசல்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தெரியுது போல தெரியுது அப்படிங்கிறதுதான் நமக்கு அந்த இதுல இருந்து கிடைக்கிற தகவல், சமிக்கைகள் அப்படிதான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது தோல்வி என்ன பில்டப், அதுக்கு பெரிய ரிஸ்க், பெரிய ஒரு இது பண்றாரு. கரூரை வந்து அவர் வளர்ச்சி தொடச்சி அப்படி ஜெயிச்சு கொடுத்தாராம். கரூர் வந்து டன் அண்ட் டஸ்டடாம். அடுத்தது கோவையை கேப்சர் பண்றதுக்காக வந்துட்டு அவர் வந்திருக்காராம். மிஷனை வந்து கையில் கோவையில போய் தண்ணி கொங்கு ரீஜியன் செய்யது, கொங்கு ரீஜியனே கேப்சர் பண்றதுக்கு வந்துருக்காங்க. வந்துட்டு நினைக்க அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பாம்பே விட்டுட்டு புரியுதா உனக்கு, KGF மொத்தமா பிடிச்சிருக்கோம். அங்க SP வேலுமணியவே தண்ணி குடிக்க வச்சிருக்கோம். நீ யாரா லுச்சா பையல, ஏண்டா ஒரு ஆளு. SP வேலுமணியை தவிர்த்து எந்த தொகுதியும் ஜெயிக்க விடல நாங்க. நீ இங்க இருந்து அங்க போய் நீ வந்து அப்படியே வளைச்சு கொடுத்துருவ கோயம்புத்தூரா. இது பண்றது அவர் வந்தாரு, தலைவர் வந்தாரு. இவங்க என்னென்னலாம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, கொங்குவை கேப்சர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வள்ளிக்கும்மி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் போனாங்க. செந்தில் பாலாஜி கூப்பிடுறாரு, தலைவரே ஒரு அட்டண்டன்ஸா போட்டுருங்க. வாய் நிறைய என்னென்னலாமோ தகுடு தத்துவம் வந்துட்டு பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்து பார்த்தேன்னு சொன்ன நினைக்கி
ஒரு சாதிய முடிச்சு மீட்டிங்கோ விட்டாரு ஒரு சாதி கட்சியோ வந்து கூட வைக்கல, ஒரு ஜாதி மீட்டிங் போகல, அந்த ஜாதி சார்ந்த விஷயங்களை கூட வந்துட்டு அவர் பேசவே இல்லை. நீங்க வள்ளி கும்மிக்கு போனீங்க, தோழர் ராஜ்கவுண்டருடைய மீட்டிங்க்கு வந்துட்டு போனீங்க, என்ன சகோதரர் ராஜ்கவுண்டர் என்ன மீட்டிங் போனீங்க, என்னெல்லாமோ வந்து பண்ணீங்க. செந்தில் பாலாஜி அங்க மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு வைக்கிறதுக்காக அங்க அனுப்புறோம் என்ன அவரு தொடச்சி அடுத்தது பெரிய மென் பிளாக் ஆமா இதை நாம நம்பணும். கேட்டுக்கோ நல்லா கேட்டுக்கோ, இதை நாம நம்பணும். நீங்க பயத்துல உங்களுக்கு வந்து பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடுறீங்கன்னா